ஆமா சார். ஆமா, நிறைய வகைகள் வைக்கணும். ஆமா, இல்ல நிறைய விஐபிஸ் வருவாங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கணும்ல. சரி சார். அப்ப நீங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கல்ல? ஆமா, வரவங்களை நல்லா கவனிக்கணும். சரியா? தேங்க்யூ. இது நல்லா தூக்கி கட்டணும். சரிங்கம்மா. தலையில இடிக்கிற மாதிரி இருக்க கூடாது. பாத்துக்கறேம்மா. நல்ல மேல ஹைட்ல கட்டுங்க. கட்டிடுறேம்மா. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ரோல் பண்ணி அப்படியே ஃபுல்லா பார்டர் மாதிரி கட்டிடுங்க. என்ன? சரிங்க மேடம். ஆர்த்தி அக்கா, என்ன? மண்டபத்துக்கு எல்லா பொருளும் வந்துருச்சு. எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் செக் பண்ணிட்டியா? இல்ல, கிருஷ்ணன் சார் பாத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணன் சாரா? ஆபீஸ் ஸ்டாஃபை நம்ம பர்சனல் வேலையை பார்க்க சொல்லக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? இல்ல, நானா எதுவும் சொல்லல. அவங்கள எதுவும் சொல்லாதீங்கம்மா. நானா தான் விருப்பப்பட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டுக்கிட்டு செய்யறேன். உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்லம்மா. சும்மா ஓரமா நின்னுக்கிட்டு என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்க போறேன். இதுல என்னம்மா சிரமம் இருக்கு? சரி சார். என்னடா 2 கார் நிக்குது? ஆமாண்ணே. நிறைய பேர் உள்ள இருப்பாங்க போல இருக்கு. ஆமா ஆமா. உள்ள ஏதோ வேலை நடக்குது, டெக்கரேஷன் பண்ணுவாங்க போல இருக்கு. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரியே உள்ள போந்து ஈஸ்வரனை தேடணும். உன் மூஞ்சியை பார்த்தாலே சந்தேகம் வரும்டா. இது விளையாடுற நேரம் இல்ல. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தேவராஜ் அண்ணன் டென்ஷன் ஆயிடுவாரு. டேய், உங்க சண்டையை நிறுத்துங்கடா. நம்ம பிளான் பண்ண மாதிரி நீ சமையல்கார மாதிரி போ, நீ எலக்ட்ரிஷியன் மாதிரி போ. என்ன சரியா? ஈஸ்வர் யார் கண்ணில் பட்டாலும் எனக்கு சிக்னல் கொடுங்க. அடுத்த நிமிஷம் ஆளை தூக்கிறேன். புரியுதா? புரியுதுண்ணே. சரி, போங்க. டேய், மண்டபத்துக்குள்ள முதல்ல நீ போ, பின்னாடியே நான் வரேன். சரி. அதுக்கு மேல தூக்கி கட்டுங்க. நல்ல மேல. சரிங்கம்மா. ஆமா, ராத்திரி மண்டபத்துல யார் தங்க போறா? சமையல்காரங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம சைடுல இருந்து சண்முகம், வேலுன்னு 2 பேர் தங்குவாங்க. அம்மா கவலையே படாதீங்க. நான் வேணா நைட் இங்கே தங்கி எல்லா வேலையும் சுத்தி கவனிச்சுக்கிறேம்மா. வேண்டாம் சார், அதான் ஆளுங்க இருக்காங்கல்ல. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தா போதும். சரிம்மா சரிம்மா. பாத்து நல்லா அழகா கட்டுங்க. சரிங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எங்க போறீங்க? சமையல் கட்டுது. என்னது? தேங்காய் மூட்டை சமையல் கட்டுல போட சொன்னாங்க. யார் சொன்னா? சமையல்காரர் தான் சொன்னாரு. அதே எதுக்கு இங்க கொண்டு போறீங்க? சமையல் கட்டு போகலான்னு தான். சமையல் கட்டு இங்க இருக்கா? இங்கதான் இருக்குன்னு அண்ணன். சமையல் கட்டு இங்க இல்ல. சமையல் கட்டும் டைனிங் ஹாலும் கீழே இருக்கு. அங்க போய் போடுங்க. போங்க. சரிங்க மேடம். என்ன பண்றீங்க? மேடம், மண்டபத்தோட எலக்ட்ரீஷியன் பல்பெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். பல்பெல்லாம் சரியா இருக்கு மேடம். நான் வரேன் மேடம்.
அவனுக்கு நம்ம 2 பேர் மேலேயும் சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னடா பண்றது? டேய், இன்னைக்கு நம்ம மாட்டணும்னு நினைக்கிறேன்டா. டேய் என்னடா சொல்ற? போலீஸ் வந்திருக்கு பாத்தியா? அவங்க சொல்லித்தான் போலீஸ் வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையாரா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி சரி. கண்டிப்பா நீங்க வரணும் சார். வணக்கம் மேடம். Thank you. வாங்க சார், வெல்கம். என்ன மேடம் வேலையெல்லாம் நடக்கிறத பார்த்தா சத்தியத்தை பூர்த்தி நடக்கும் தான் போல இருக்கு. என்ன சார், நான் ஏதோ பொய் சொன்ன மாதிரில விசாரிக்கிறீங்க? நான் அப்படி சொல்ல வரல மேடம். மிஸ்டர் ஆதி நீங்க சொல்றது பொய்ன்னு சொன்னாரு, அத சொல்ல வந்தேன் மேடம். காலையில நீங்க வந்தீங்கன்னா யார் சொன்னது பொய் யார் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கே புரியும். நான் உங்களை நம்புறேன் மேடம். சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா மேடம், அதுக்கப்புறம் ஆதி உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்கலையே? இது வரைக்கும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே மேடம். நாளைக்கு காலைல எத்தனை மணிக்கு மேடம் ஃபங்க்ஷன்? 10 மணிக்கு. 10 மணிக்கா? நானும் அந்த டயத்துக்கு வரேன் மேடம். வாங்க சார், வந்தா எங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். கண்டிப்பா வருவோம் மேடம். சரி, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. வரேன் மேடம். ஓகே சார், தேங்க்யூ. என்னக்கா போலீஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க? இல்ல ஆர்த்தி, ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு அந்த கிரி என்ன ஃபாலோ பண்ணான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன்ல, அதனால அவங்களால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்னன்னு இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சுட்டு போறாரு. வாடா. இன்ஸ்பெக்டர் எதுக்கோ வந்துட்டு போறாரு. ஒரு நிமிஷத்துல கதிகலங்க வச்சிட்டியடா. ஏன்டா திடீர்னு போலீஸ் வந்தா பயம் வராதா? பயந்தா வேலை நடக்காது. வா போய் தேடுவோம். டேய், அந்த ஆள் என்னமோ இந்த மண்டபத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. காலையில ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, இன்னும் அந்த ஆள் இங்க வராம இருப்பான். டேய், இந்த வழியா போனோம்னா அந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்குவோம். பேசாம மண்டபத்துக்கு பின்னாடி வெளியே போயிடலாம். வா. சரி வா போலாம். ஆர்த்தி, அந்த சைடுல எதுவும் ஃப்ளவர்ஸ் இல்லாம வெறுமையா இருக்கு பாரு, அங்க ஏதாவது டெக்கரேட் பண்ண சொல்லு போ. கடவுளே, நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். டேய், அங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போலாம். போலாம். இங்கேயும் இல்லடா. மேல போலாம்டா. எங்கேயும் காணுமேடா. வாடா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரி வா. அப்ப நீ அப்பாவை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கவே இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்குறதா? என்னடி பேசுற? மாப்பிள்ளை பாத்திருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க, பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓஹோ, அப்ப போட்டோ பார்த்திருந்தா நீ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்பாவோட ஹைட் என்ன, கலர் என்ன, பர்சனாலிட்டி என்ன, என்னம்மா?
ஆமா அதை பார்த்தானே எல்லாரும் ஏமாந்து போயிருக்கோம். அப்பா அப்பா எப்படிமா இருப்பாரு? அவருக்கு என்னடி, நல்ல வயரம், நல்ல கலரு. அம்மாக்கு வெக்க வருது பத்தியா? அம்மா ஆனா ஒண்ணுமா, அவரோட திருட்டு மொழி மட்டும் மாறவே இல்ல. பாருடி. ஆர்த்தி, அந்த மொழி உனக்கும் இருக்கு. இருக்குல்லம்மா? ஆமா, அதே வயரம், அதே கலரு, அதே மொழி எல்லாம் அவர்தான். அப்படியே அப்பா மாதிரி தான். ஆமா, அப்பா மாதிரி தான். ஆமா, உங்க அப்பா மாதிரி தான் இருக்கு. அப்பா மாதிரி இருக்கேன்னா ஏண்டி அழட்டிக்கிற? அவர் அழகு என்ன, கலர் என்ன, வயரம். ஆமா. அம்மா பாத்தியா? அம்மா அப்பா மறுபடியும் மறுபடியும் பேசு. வெக்கப்படாதம்மா, வெக்கப்படாதம்மா. ப்ளீஸ்மா, வெக்கப்படாத. சும்மா என்னை வெறுப்பேத்திட்டு இருக்காதுங்க. அம்மாவுக்கு ரொம்ப வெக்கம். இப்படி கலகலன்னு பேசி சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? வாரத்துல ஒரு நாளாவது இந்த மாதிரி எல்லாரும் கூடி சிரிச்சு பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். சஷ்டியப்த பூர்த்திக்கு அப்புறம் அப்பா நம்ம கூட தானே இருக்க போறாரு. இனிமே வாரம் தீபாவளி தான். ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இப்படியே நம்ம கலகலன்னு சிரிக்க போறோம், பேச போறோம். நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. என்ன எல்லாம் ஒண்ணு கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஆமா மாமா, எங்க போயிருந்தீங்க? ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க, நான் அப்படி இருக்க முடியுமா? இப்பதான் அடுப்பு அமர்த்தி போட்டு வர்றேன். ஓ, அடுப்பா அமுத்திட்டு வர இம்புட்டு நேரமா? சரிதான், அடுப்பு அமர்த்துறது என்ன சாதாரண வேலை நினைச்சாக்கும்? என்ன மாமா, அடுப்பா மாத்துறது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா? தனியா ஊத்துனா அணைஞ்சிட்டு போகுது. அடியாத்தி, சாரதாக்கா நல்லா புத்தி உள்ள பிள்ளை தான் பெத்து வச்சிருக்கு. ஏனுங்க மாமா, அடுப்பா அமுத்துறது என்ன பெரிய விஷயமா? என்னமோ அமெரிக்கா கூட அணு ஒப்பந்தம் போடுற மாதிரி பேசுறீங்க. இத்தனை பொம்பளை பிள்ளைங்க இந்த வீட்டுல இருக்கீங்க, ஆனா ஒருத்தர் கூட அடுப்படி வேலையே தெரியாது. ஆம்பளை மாதிரி வெளியே போய் வேலை பார்த்துட்டு வர்றீங்க. நான் தான் அடுப்படியில் கடந்து அம்புட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா சாரதாக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கு. ஆமா, சாரதா எங்க காணோம்? அது இந்த பக்கத்துல இருக்கிற செட்டியார் கடைக்கு போயிருக்கு. ஏதோ ஜாமானெல்லாம் வாங்கணும்னு போச்சு. இந்த நேரத்துல அவ ஏண்ட போனா? அக்கா, அந்த கடை நடுராத்திரி வரைக்கும் இருக்கும், ஒன்றும் பயப்படாத, வந்துடும். மாமா மாமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்ல, ஒரு பாட்டு பாடுங்களேன். என்ன பாட்டு பாட சொல்ற? ரொமான்டிக்கா ஒரு பாட்டு பாடுங்க. ரொமான்டிக்னா? லவ் பாட்டு மாமா. லவ் பாட்டா? நான் எங்க இங்க பாடுறது? ஏக்கா, நீ எல்லா பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, இப்போ நான் யாரை பார்த்து பாடுறது? ஏக்கா, எங்க ஊர்ல எனக்கு ஒரு டாவ் ஒன்று இருந்துச்சு. யார் அது? அது உனக்கு தெரியாதுக்கா. ஆடு மேய்க்க வந்த உள்ள வரப்புல நின்னுட்டு என்ன அப்படியே ஒரு டாவ் விட்டுச்சு. எப்படி இருப்பாங்க மாமா? நல்லா கருகருன்னு என்ன மாதிரி அழகா இருக்கும். பேரு முனியம்மா. முனியம்மா. அவன் வாய்க்காமட்டு வரப்புல எல்லாம் வரும்போது குறுக்க நின்னுட்டு அப்படியே திருமணம் நாய்க்கிற தூண் மாதிரி நிப்பேன். அம்புட்டு ஸ்ட்ராங்கு, நம்மளை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. நீங்க அப்ப அவளை மடக்கறக்கு நம்ம நடராசன பாட்டு ஒன்று எடுத்து விடுவேன். நீ அந்த பாட்டு கேட்டிருக்கியா? என்ன பாட்டு? சூப்பர் பாட்டு. பாடுங்க பாடுங்க. எனக்கு வெக்கம் வந்துருச்சு. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். என்ன அடி முனியம்மா உன் கண்ணுல மையே, யாரு வச்ச மையே இது? நான் வச்ச மையே. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா. அடி நான் தாண்டி ஒம்பொரு சேம்பொன்னம்மா. எங்க வர? அடி நான் தாண்டி ஒம்பொரு சேம்பொன்னம்மா. என்ன அடி முனியம்மா உன் கண்ணுல மையே, யாரு வச்ச மையே இது? நான் வச்ச மையே. நீ முன்னால போனா. இப்பதான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன். நான் எதுக்கு வரான்னு தெரியல. எல்லாம் பாட்டும் கூத்துமா இருந்தீங்க, என்ன பார்த்த உடனே சைலண்ட் ஆயிட்டீங்க. நீங்க இங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. வாங்க உட்காருங்க. நீ புத்திசாலி அபி. நீ அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் அவ்வளவு தூரம் ஒன்று பேசியும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இன்னைக்கு என்ன வாங்க சித்தப்பா உட்காருங்கன்னு சொல்ற பத்தியா? அதான் அரசியல்வாதி தயவு நமக்கு என்னைக்கு தேவைங்கிறது நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. உங்க பதவியை மனசுல வச்சுக்கிட்டு நான் உங்களை கூப்பிடல. அப்படி நினைச்சாலும் தப்பு இல்ல அபி. ஓ பத்தியா, வந்த விஷயத்தை விட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணனை கூப்பிடு, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்.